கருப்பு பணத்தை போய் நான் வந்து இது பண்ணல. நான் வெயில போய் ஊர்ல ப்ரோக்ராம் பண்ணி முகம் கருத்த பணத்தை தான் நான் செய்யறேன். இவர் எப்படி ஹெல்ப் பண்றாரு, வேற ஏதாவது முன்னாடி வேற ஏதாவது ஸ்கிரிப்ட் இருக்கு, என்ன சொல்றீங்க? அதான் தெரியல. சோசியல் மீடியால அதான் என்னன்னு சொல்றேன். என்னன்னா இவர் தனியா ஒரு ப்ரோமோட் பண்ணி உருவாக்குற மாதிரி இருக்கு. இவரை உதவி பண்ணி இந்த மாதிரி இருக்கு, வேற ஏதாவது பேக்ரவுண்ட்ல இருக்கு, வளர்ச்சி முன்னாடி அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான டாக்ல இருக்கு. அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? ஒண்ணுமே இல்லைண்ணே, நம்ம அது அப்படிப்பட்ட ஆளாருன்னா நான் கவலை பண்ணுவோம், ஃபீல் பண்ணுவோம். நான் வந்து நான் சொல்ற மாதிரி தான், கருப்பு பணத்துல யாருடைய கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறான், இவனுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் யாரு இருக்காங்க. நான் வந்து கருப்பு பணத்தை சொல்ற மாதிரி கருப்பு பணத்தை போய் நான் வந்து இது பண்ணல. நான் வெயில போய் ஊர்ல ப்ரோக்ராம் பண்ணி கருத்த பணத்தில் தான் முகம் கருத்த பணத்தில் தான் நான் செய்யறேன், கடைசி வரையும் செய்வேன். அது இல்லாம எனக்கு இருக்க பேக்ரவுண்டு, எனக்கு இருக்க உங்களுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, பின்னாடி யாரோ இருக்கான்னு சொல்றாங்க. எனக்கு பின்னாடி வந்து அவமானம், நிராகரிப்பு, அதுதான் எனக்கு இருக்க ஒரே பேக்ரவுண்ட். தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான், அவங்க தான். அவங்களுக்கு கடைசி வரைக்கும் நன்றி உள்ளவனா. அவங்க போட்டு ஒரே வார்த்தை சொல்றேன், அவங்க போட்ட பிச்சைல தான் நான் உட்காந்துருக்கேன். கடைசி வரை அவங்களுக்காக எல்லாமே சேவை செய்யணும்னு நினைக்கிறேன். சேவை இல்ல, அவங்க எனக்கு செஞ்சதுக்கு நான் செய்யறது என்னுடைய கடமைன்னு சொல்லலாம். நன்றி உணர்வோட இருக்கும்னு நினைக்கிறேன்.